வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஒரு கட்டுமானம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா சிமெண்ட் ரொம்பவே முக்கியங்க. அப்படிப்பட்ட சிமெண்ட்டை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணது ரோமானியர்கள். இந்த வந்துட்டாங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எரிமலையோட சாம்பல், அப்புறம் சுட்ட சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் செங்கலோட பவுடர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை சிமெண்ட்டா கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. எரிமலையோட சாம்பலை எப்படி எடுத்திருப்பாங்க? ரோமானியர்களுக்கு பின்னாடி வந்தவங்க சரளக்கல், அப்புறம் சாம்பல், அப்புறம் நொறுக்கப்பட்ட கல், அப்புறம் கசடு, இன்னும் சில விஷயத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாலிடான ஒரு பேஸ்ட்டை கண்டுபிடிச்சு அது மூலியமா கட்டடத்தெல்லாம் கட்டியிருக்காங்க. மிக்சிங் புதுசா கண்டுபிடிச்சாதான் நல்லா இருக்கும். மாடர்ன் கான்கிரீட்டுக்கு யூஸ் பண்ற சிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் ஜான் ஸ்மிட்டோன் அப்படின்ற இன்ஜினியர். 1756ல ஒரு லைட் ஹவுஸை கட்டுறதுக்காக புது வகையான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி அந்த சிமெண்ட்டை கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லா வகையான சிமெண்ட்டும் ஒரே மாதிரி அப்படின்னா அது இல்லைங்க. 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு ஹைட்ராலிக் சிமெண்ட், இன்னொன்னு நான் ஹைட்ராலிக் சிமெண்ட். ரெண்டுத்துக்கும் வேற குணாதிசயங்கள் உண்டு. ஓ அப்படியா, நான் கூட சிமெண்ட்னா ஒரே வகை தான் நினைச்சேன். ஹைட்ராலிக் சிமெண்ட் இதோட தன்மை எப்படின்னா, தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அப்போவே ஸ்ட்ராங்காக இறுகிடுங்க. அதுக்கப்புறம் என்னதான் அதை தண்ணிக்குள்ளே முக்குனாலும் அது கரையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். நானும் அப்படிதான், எவ்வளோ தண்ணிக்குள்ளே இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பேன். வாட்டர் டேங்க், அப்புறம் இன்னும் சில தண்ணீர் சம்பந்தப்பட்ட கான்கிரீட்ஸ் கட்டும்போது அந்த தண்ணி பட்டாலும் சிமெண்ட் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம், அந்த தண்ணி படும்போது சிமெண்ட்லேருந்து ஹைட்ரேட்ஸ் உருவாகும். அந்த ஹைட்ரேட்ஸ் அந்த சிமெண்ட் கரையாமல் பாதுகாத்துக்கும். வீடு கட்டுறதுக்கு, அப்புறம் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லாமே ஹைட்ராலிக் சிமெண்ட் தான். இதில் ரா மெட்டீரியலாக சுண்ணாம்பு கல், ஜிப்சம், அப்புறம் களிமண் இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காகவும் லாங் லாஸ்டாகவும் இருக்குங்க. என்ன மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் சிமெண்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே BIS அப்படின்ற முத்திரை இருக்கணும். அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற தர முத்திரை கண்டிப்பா அதுல இருக்கணும். ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அதை செக் பண்ணி வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்ட், இந்த சிமெண்ட் ஸ்பெஷலான சிமெண்ட்டுங்க. இது இரும்பு தொழிற்சாலையில இருந்து கிடைக்கிற ஸ்லாக் அப்படின்ற மெட்டீரியலை யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. இந்த சிமெண்ட் ஸ்பெஷலா குளோரைட் தாக்குதல்ல இருந்து கட்டிடத்தை காப்பாற்றும். கடல் சம்பந்தப்பட்ட இடத்துல கட்டியிருக்க கட்டடத்துல பாத்தீங்கன்னா சல்பேட் தாக்குதல் அதிகமா ஆகி அந்த கட்டடத்தை பாதிப்பு உண்டாக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்ட்ல அந்த மாதிரியான இடத்துல கட்டடத்தை கட்டுவாங்க. இது கடல் அரிப்பிலேருந்து அந்த பில்டிங்கை காப்பாற்றும். நம்ம பல்லரிப்பையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம பேசாம அந்த மாதிரி இதில் பேஸ்ட் யூஸ் பண்ணா சல்பேட் ரெசிஸ்டன்ட் ஸ்லாக் சிமெண்ட். இந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறம் கிரவுண்டுக்கு அடியில் கட்டுற விஷயங்கள் எல்லாத்தையும் கட்டுவாங்க. இந்த சிமெண்ட் தான் நிறைய விஷயத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுது. உலக அளவில் அதிகமாக சிமெண்ட் தயாரிக்கிற நாடுகள் அப்படின்ற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது சைனா. 2வது பிளேஸ் நம்ம தான் இந்தியா. 3rd பிளேஸ் இந்தோனேஷியா. இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, ரொம்ப நாளாவே இந்த லிஸ்ட் ஆர்டர் இப்படி தான் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற சிமெண்ட் நம்ம தயாரிச்சது, தப்பிச்சோம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.